நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கோடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. இருந்த தேர்தலில் இவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்கவில்லை. இப்போது சந்திக்கிறோம் என்றால் நாம் வளர்கிறோம். எதிரிகள் நம்மை பார்த்து அச்சுறுகிறார்கள், நடுங்குகிறார்கள். கூட்டணிக்கு வந்தால் எல்லாம் இருக்கிறது என்கிறார். நாம் உருகி கரைந்து ஓடுவதற்கு பனிக்கட்டி அல்ல, புலிக்குட்டிகள் என்பது தெரியாமல் அவர்கள் நம்மோடு நாலு மூணு சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். இது அரசியலுங்கிறது ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இதா இல்லது, அப்படி இல்லை. இவங்களுக்கு அரசியல் என்பது ஒரு பெரிய வியாபாரம் ஆயிருக்குது. ஒரு தேர்தல் வரும்போது 500 கோடி 10 சீட்டு மந்திரி அப்படி பேரம் பேசி அப்படிதான் இருக்குது. இப்ப பாருங்க, யாருன்னே தெரியாதவங்க சின்னத்தை வாங்கி வச்சுக்கிறான். முன்னாடி வந்துட்டாங்க சின்னத்தை வாங்கி, அது ஒரு வியாபாரமா இருக்கு. நம்ம கூட அடுத்த ஒரு 5-6 சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சேலம் போல தெரியுது. அப்படித்தானே இருக்குது. இங்க அப்படிதான் இருக்கு. உற்சாகமா வேலை செய்யுங்க. 20 நாள் தான். 20 நாள் ஒரு தேர்வுக்கு நீங்க தயாராகி தேர்வு எழுதுறது போல எழுதுங்க. உங்க பகுதி உங்க தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து பேசுங்க. இந்த பிரச்சனைகளை தந்தது யார் என்று கேளுங்க. 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த 5 ஆண்டுகளில். அவர்கள் உங்களுக்கான குரலாக ஒலித்தது எவை? உங்களுக்கான பிரச்சனைகளை பேசியது எது? உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்த்தது எது? 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்யாத நல்லதை பிஜேபி, 10 ஆண்டுகளில் செய்யாத காங்கிரஸ் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? அதனால சண்டை தான். இப்ப என்ன பண்றாங்க, நம்ம வழக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டா வழக்கை எடுத்தா தானே அப்படி இருக்குது. வழக்கு இருக்கும்போது நான் எப்படி சின்னம் கொடுக்கறது? அப்ப அந்த வழக்கை திரும்ப பெற்று ஏதாவது ஒரு சின்னத்தை கொடு, ஒன்னத்துக்கு உதவாததை கொடுக்கிறது. கடைசியா அவங்களுக்கு செருப்பை வச்சுதான் கெஜ்ரிவால் விளக்கமாறு நம்ம செருப்பு என்ன பண்ணு ஒரு இதா இருக்கு பாருங்க. செருப்பு கொடுத்தாலும் செருப்பு இதில் கட்டாயமாக வாக்கு செலுத்த வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள், உங்கள் கால் செருப்பாக இருந்து கடமையாற்றத்தானே உங்கள் கட்டளையை எதிர்பார்க்கிறேன். அவர் குரல்ல இருக்கு, அதே போட்டு ஓட்டு கட்ட வேண்டியதான். பூரா நமக்கு தான் அழைச்சிடுறாங்க. தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள், அதை பீகார்ல இருந்து சொன்னா இந்திய மண் இந்திய மக்கள், என் நாட்டில் இருந்து சொன்னா ஏன் அரசியல் தாப்பா, அது தமிழ் தேசியம் தான். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஐயா எடப்பாடி அவர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு, இவரையும் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சி வெற்றிக்கு பாடுபடுறாங்க. அதெல்லாம் யோசிக்காம துணிஞ்சு வேலை செய்யுங்க, கவலைப்படாம வேலை செய்யுங்க. கட்சி பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து இந்த 20 நாள் அரும்பாடாற்றிருங்க, விட்டுறாதீங்க. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துடக்கூடாது, நம்ம வென்றக்கூடாதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து வேலை செய்யறான். நம்மளை வீழ்த்திடணும். இந்த வாட்டி இவனை மேல ஏற விட்டா தடுக்க முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு நமக்கு எதிராக வேலை செய்யறாங்க. ஒரு இந்திய கட்சி இந்த மண்ணில் வளருகிறது என்று வந்துருச்சுன்னா இனி தமிழ் தேசிய அரசியல் வளராது, மலராது. அப்ப எப்படிப்பட்ட இக்கட்ல நீ நிக்கிறது? அதனால என்ன விலை கொடுத்தும் என்ன பாடுபட்டும் இந்த நிலத்தில் திராவிடம் இல்லை, இந்தியம் இல்லை, தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்க வெறி கொண்டு வேலை செய்யணும். வெறி. பள்ளி பாபா சொல்றாரு, தமிழர்களே
இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்க ஆளணும்னா வெறி கொண்டு வேலை செய்யும். அவன் சொல்லுவான் இனவே, ஆமா ஆமா நான் யார் என்று சொல்வதே இனவெறினா திரும்ப திரும்ப சொல்லு. நான் தமிழன் சொல்லு, ஆமா நீ இனவெறி, ஆமா நான் தமிழன். அது என் அடையாளம், எது என் முகம், என் முகவரி. அத பெருமையா சொல்லு, பெருமையா சொல்லு. நாம் செய்வது இன உரிமை அரசியல். நம்ம இனவெறி என்று பார்ப்பவன் தான் இனவெறியன். அவன் ஏதோ ஒரு இனத்துக்கு வெறியன். சமரசம் இல்லாம சண்டை செய்யுங்க. நம்மளால முடியாதா? தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நம்ம தான். 7 விழுக்காடு, பல கோடி, பல நூறு கோடிகள், 500 கோடி, 1000 கோடின்னு பேரம்பேசி வாங்கிட்டு 10 சீட்டு 15 சீட்டு வாங்கி போக முடியாதா? போகலாம். அதுக்கப்புறம் நாளை பிறக்கிற தலைமுறை நம் புதைகுழி தேடி வந்து காரி துப்பும். எல்லாரும் பேசினதான் இவனும் பேசினான். இந்த பண்ணியும் போய் பிதின்றுச்சும்பா. நாம தோற்று போனோம்னு நினைக்கிறான், தோற்று போறோம்னு நினைக்கிறான். கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரே நாள்ல எந்த புரட்சி வென்றிருக்கு? ஒரு கத்தரிக்காய் தக்காளியை பறிக்கணும்னா கூட அதுக்கு பூத்து காய்க்கிற வரை காத்திருக்க வேண்டியது இருக்குல்ல. இது அப்படியா? எங்களுக்கு என்ன இருந்தது? நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா? நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, 4 முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ். திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம், அந்த கருத்திற்கா இல்லை. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1 2 எப்படி இருக்கு பாருங்க, கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல. அது கடைசி வரை உனக்கு இருக்கு. உன் பேரை உச்சரிக்க பயப்படணும்டா அவன் எதிரின்றான்ல. உன் பேரை கேட்டால் அவன் ஈரக்கூட நடுங்கணும்டாங்கிறான். நடுங்கு இல்ல, நடுங்குறீல. நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியல. நீ எனக்கு இடி ரெய்டும் போட முடியல, ஐடி ரெய்டும் போட முடியல, என்ஐ ரெய்டு போட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட நீ? இருபது நாள் எங்க ரைட பாரு. நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாரு. நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல. நீ பார்த்தே 3 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தனித்த பேரணி. நான் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறேன். இந்த துணிவு, இந்த நேர்மை, இந்த ஆண்மை, இந்த தீரம் தமிழர் நிலத்துல பிரபாகரன் பிள்ளையை தவிர எவனுக்கு? 26 தம்பி முதலமைச்சர். பேசுங்க. 26 முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிருவேன். நீ உங்கூட வந்தா என்னைக்கு ஆயிருது? உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமின், அது ஐஸ்கிரீமு, எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏத்துறது. காலையில எண்ணெய் ரைடு, அங்க கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்னங்கட்டை அவனு கொடுக்கறது, அந்த சின்னங்கட்டை இவனு கொடுக்கறது, அப்புறம் கூட்டணி பேசுறது. நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கையிட்டு உட்கார்ந்தது இல்லை. சரிப்பா சரிப்பா. அப்புறம் சின்னத்தை கொடுத்தோம்னா இந்நேரம் களத்தில் இறங்கி பாதி தொகுதி சுற்றிருப்பான் சீமா. அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ற. அது ஒன்றும் இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு நொடியில கொண்டு சேர்ப்பாங்க. நீ கூலிக்கு வேலை செய்யறவன், என் பிள்ளை எல்லாம் கொள்கைக்கு வேலை செய்யறவன்.
எல்லா நாட்டு ராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான். என் தலைவன் ராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன், லட்சியத்துக்கு சண்டை போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்கள். இதெல்லாம் தைரியமா நின்று நீங்க வேலை செய்யுங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்களெல்லாம் எதுக்கு இந்த இதெல்லாம் புதுசா இருக்கு. சில பேர் நீங்க புதுசு, காளியம்மாலாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. சில பேர் இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டிருக்கிறாங்க. என் தம்பி கார்த்திகெல்லாம் முன்னாடி எதிர்கொண்டிருக்காங்க. தம்பி களஞ்சியம்லாம் பல முறை அரசியல் களத்தில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் புதுசு. ஒன்றும் கிடையாது. பெரியார் சொல்றாருல்ல, முதலா ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும்டா, 2-3 தடவை போயிட்டீங்கன்னா அப்புறம் உதுத்து போயிரும்டா அப்படின்னு. அது மாதிரி இது முத போகும்போது 6ஆம் வகுப்புல இருந்து 7ஆம் வகுப்பு போகும்போது என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க, அவ்வளவுதான். அங்க 4 நண்பங்க கிடைச்சிட்டாங்க, ஆசிரியர்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஜாலி. அது மாதிரிதான் இது. போய் அந்த பாவப்பட்ட மக்களை பாருங்க, அவனை பாருங்க. அவனை அப்படியே விட்டு எப்படி போவீங்க? அவனுக்கு வேலை செய்யணும். அவன் கூட பிறந்துட்டே, நீ அவனை விட்டு போக முடியாது. நீ அவனுக்கு தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். 75 வயசு பெரியவர்கள், 80 வயசு பெரியவர்கள் நான் பேசிட்டதுக்கு அப்புறம் நீ வந்து பேசினதுக்கு பிறகுதாப்பா நாங்கெல்லாம் தமிழர்கள்னே தெரிய வருதுன்ற. உண்மையிலே சொல்ற. அப்படி ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் தம்பி படம் எடுத்தேன், அந்த படத்துக்கு எனக்கு பாராட்டு கூட்டம். அதுல வந்து பேசும்போது நான் இதுவரை படமே பார்த்ததில்லை. அவருக்கு 80 வயசு இருக்கும், படமே பார்த்தது இல்லையா. உனக்காக போய் உன் படத்தை பார்த்தேன்ற. அப்படி எப்படி விளங்கு நாடு? சினிமாவை நீ நிராகரிச்ச, அதை சாக்கடைன்னு, அதுல உருண்ட பண்ணி நாயெல்லாம் நாடாண்டு போயிடுச்சு, நீ தெருவில் நின்றுகிட்டு இருக்க. இதான் நடந்தது. இதானே சொல்லிக் கொடுக்க ஆள். என் தலைவன் வந்தான். திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை வடிவம், அழகிய கலை முகம்னா, அது அறிவியலின் அழகான குழந்தைனர். அதுவும் ராணுவத்தில் பேச்சும் திரைக்கலையும் வலிமை மிக்க படை பிரிவுகள். அந்த பார்வை இந்த இனத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நாளைக்கு இங்க இருப்பீங்க, நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுகம். இந்த பேச்சை கேட்கிற என் இன சொந்தங்கள் எல்லோரும், நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரெழுச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரிகள், துரோகிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஐயா பாரதி செல்வன் ஒரு கூட குறிப்பிட்டார்கள் பாருங்க. 4 பக்கமும் பகைவர்கள் நமக்கு. அதுல இந்த கட்டுத்தொகை செலுத்துவதில் மிக கவனமா செலுத்தணும். அதுக்கு தான் ஐயா நீதிபதி அவர்களை வச்சு ஒரு முறை எல்லாம் பல வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க. அதுக்கு மேல அவரை வச்சு சரி பார்க்கறது. ஏன்னா நீங்க பாத்தீங்க, இங்க புள்ளி வைக்கல, கமா வைக்கலன்னு நிராகரிப்பான். அவ காலி பண்ண முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன நம்மளை செய்ய வேண்டியதானே. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. 1 மனுவுக்கு 3 மனு போடுங்க, சரிபார்த்து செலுத்துங்க. மாற்று வேட்பாளர் செலுத்துற 4 மனு போட்டுங்க. எதையுமே எந்த வழியிலையும் நிராகரி. நீங்க 40 வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் வந்துட்டீங்க. நம்ம சின்ன எண்ணம்ங்கிறது என்னங்கிறத நீங்கள், நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் நிற்க போற நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நமக்கு வாக்கு செலுத்த இருக்கிற மக்கள் எதிர்பார்ப்பது என்னதான் அவன் சின்னம். இப்ப தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு? உங்களோட அவன் சண்டை போட முடியல, ஒரு ஆளை சமாளிக்க முடியல. 4 துணியில 4 பெட்டியில் 4 துணியை வச்சுட்டு போனேன். என்னை கைது பண்ணி நீ திருப்பி அனுப்புனான். பயம். பாஸ்போர்ட்டை பரிசு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். உலக நாடுகளில் போய் தமிழ் மக்கள்கிட்ட பேசிட்டா தமிழ் மக்கள் எழுச்சி வருவார்கள், அவன் பின்னாடி திரண்டு வருவார்கள். அச்சம். இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, இவர்தான், அவர்தான், அவர்தான். நாம் எடுத்து வைக்கிற அரசியலின் ஆணி வேரும் அடிமரமும் கிளையும் இலையும் எல்லாமே அவர்தான்.
என்ன அவர் கருவி ஏந்தி செஞ்சாரு, நம்ம கருத்தியலை ஏந்தி செய்கிறோம். அவர் ஆயுதம் ஏந்தினார், நம்ம அறிவாயுதம் ஏந்திரம். அவர் சீருடை அணிந்து துப்பாக்கி வச்சிருந்தார், அது ரெண்டு நம்ம இடத்துல இல்லை. ஆனால் நாமும் நம் மக்களுக்கான ராணுவம் தான். நாம் தமிழ் தேசிய அரசியலின் குரல்களாக, வலிமை மிக்க குரல்களாக, எழுச்சி மிகுந்த குரல்களாக 40 குரல்களை தயார் செய்கிறோம். அதில் சரிபாதி பெண்களுக்கு, சரிபாதி ஆண்களுக்கு. எந்த வேட்பாளரும் சற்று தகுதி குறைவானவர் என்ற எண்ணம் எவருக்கும் வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகள் பேசும்போது, களத்திலே பேசும்போது உங்களுக்கு தெரியும், தர்க்கத்திலே விவாதங்களை பங்கேற்கும் போது தெரியும் எவ்வளவு ஆளுமையான பிள்ளைகள் நம் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 பேர் 40 பேர் தேர்தல் பணிக்குழு என்று வாங்கியிருக்கு. முதன்மை பொறுப்பாளர்கள் வாங்கியிருக்கு. ஒரு தொகுதிக்கு மாநிலத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளர் போடப்பட்டிருக்கு. அதை நீங்க மேலிட பார்வையாளர்கள் அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்லுது, நாம தலைமை நிலைய பொறுப்பாளர் அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட முறையிடுங்க, எதா இருந்தாலும் கடத்துங்க. தேவையற்ற செய்திகளை பகிராதீங்க. ஒரு குழு இருக்கா, அந்த குழுவில் உங்கள் சின்னம், உங்க வேட்பாளர் படம், அண்ணன் எடுத்து வைக்கிற தத்துவங்கள், முன்வைக்கிற முழக்கங்கள், எந்த தெருவு எங்கே வேலை நடக்குது, எங்கே போகுது, எந்த தெருவில் வாக்கு சேகரித்தீர்கள், இதை தான் பகிரணும். நல்ல செய்திகளை மட்டும்தான் பகிரணும். அங்கே போய் சண்டை பிடிச்சிக்கூடாது, சண்டை பிடிச்சிடக்கூடாது. அண்ணன் சொன்ன பச்சை மட்டை இதுவரை உங்களுக்கு இல்லை, இதுவரை உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு அண்ணனை தள்ளிடாதீங்க. அப்புறம் அந்த அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, கதை தான். பார்த்துக்க, ஒழுங்கா வேலை செஞ்சிடும். வென்றுட்டு அண்ணன் வா, செய்யலைன்னா செத்து மடி கிடையாது, செய்யலைன்னா சாகடிச்சிரு. வென்று வென்று எனக்கு பயிற்சி கொடுத்தேன். எப்படி நம்ம பயிற்சி கொடுத்தான்? வெற்றி கோட்டை தொட்டுட்டு செத்து போன செத்து நீ. அப்ப இந்த கடைசி உயிர் துணி வரை ஒன்றாக திரட்டி போராடி, அதை தவிர உனக்கு வழி கிடையாது. ஹிட்லர் என்ன சொல்றான்? அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நீ ஏற்றி இருக்காத. அவன் சொன்னதை பாரு. நீ ஒரு பழத்தை சாறு பிடிக்கிறான்னா அப்படியே போடுறியா? தோலை நீக்கிற, விதையை எடுக்கிற, சின்ன சின்ன நரம்பு நார்களை எல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் தான் நான் கசக்குற. அது மாதிரி அவனை புரட்டி பாரு. அவன் சொல்றது பாரு. அவன் சொல்றான்ல, பயப்படாதான்ல. நீ வென்றுட்டா காரணம் சொல்ல தேவையில்லைங்கிறான். ஆனா தோற்றுட்டா காரணம் சொல்ல நீ இருக்கக்கூடாதுங்கிறான். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். வென்றுக்கு வென்றுங்க, எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க, அடிங்க, எதிரிய நெத்திக்கு நெத்தி பாருங்க, குனிஞ்சிராத, குள்ளமாயிருங்க. நீ எப்பவும் நீ முடி பண்ற பாரு, பிக்ஸ் பண்ற பாரு, எதிரி பெரிய ஆளா இருக்கணும், அப்பதான் நீ வளருவ. திமுக 60 ஆண்டா பாத்துக்கிறோம், பிஜேபி இந்தியாவே பாத்துருவோம் பாத்துருவோம், அவ்வளவுதானே. நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு, புதிய ஒரு தேசம் இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்திலே நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் இதை சொல்கிறோம், புதிய ஒரு தேசம் படைப்போம், மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். நம் வலிமை நம் மக்கள் தான். ஏன்? நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். மக்களை நம்பி நில்லுங்கள், மக்கள் நம்ப நில்லுங்கள். நாம் உறுதியாக வெல்லலாம், கவலையே படாது. சின்ன என்ன, ஏதோ ஒரு சின்ன குண்டூசி, செலட்டு குச்சி, பேனா, பென்சில், ஏதோ ஒன்று சின்ன முக்கியம் அல்ல. நம் எண்ணத்தை கடத்துங்க, மக்கள் நமக்கு வாக்குத்தர அநியமாக இருப்பார்கள். இது மறுபடியும் மறுபடியும் ஆழ்மனதில் பதிவு பண்ணுங்கள். இது புரட்சிகர போர்க்களம், இதில் நாம் வென்றே ஆக வேண்டும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அவ்வளவுதான், அது வளராது. இங்கு இந்திய மதவாத மத அரசியல், இந்து மத அரசியல், இந்த அரசியல் இதுதான் வாழும், வெல்லும், வளரும் என்று கட்டமைத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ இன்னொரு தலைமுறையில் நம்ம மாதிரி எந்திரிச்சு நின்று போராடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் தயாரா இல்லை. இப்பவே பயப்படுறான், இப்பவே பயப்படுறான். தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாயிடுச்சு. அது எப்படி வரும்? தமிழ் தமிழ் இருக்கணும்,
தமிழனா இருக்கணும். அப்பதான் அவனுக்கென்று ஒரு தேசிய உணர்வு வரும், அவனுக்கென்று அந்த இனத்திற்கென்று உரிமை, விடுதலை, அதெல்லாம் அவனுக்கு கனவு வரும். தமிழர்கள் அவன் எப்படி வருவான்? அப்ப பேராபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இது கடைசி நொடி, விட்டுறாத. கவனமா நின்று சண்டை செய். அண்ணன் கூட இருக்கேன். உனக்கு தளர்ச்சி வருதா, பயம் வருதா? நம் மாவீரர்களின் அந்த ஈகத்தை எடுத்து போட்டுப்பாரு, அந்த காட்சி, போர் காட்சியில போட்டுப்பாரு. அல்லது செத்து கதர்னான்ல, அதை ஒரு தடவை பாரு, அதை ஒரு தடவை பாரு. தீ குளிச்சு செத்தான்ல தம்பி முத்துக்குமார், ரவு, தங்கை செங்கொடி, தம்பி விக்னேஷ், இதெல்லாம் ஒரு தடவை போட்டுப்பாரு. உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நீ ஒண்ணு இல்ல, ஒரு உணர்வைத்தான் கொடுத்து ஒன்னா நிக்கிற. நில்லு, தைரியமா நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, கூட்டத்தோடு நிற்பதற்கு எவனுக்கும் துணிவு தேவையில்லை, தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் மாபெரும் வீரமும் தேவைப்படுது. துணிந்து நில்லுங்க. அண்ணன் உங்க கூட இருக்க. போய் ஓய்வு எடுத்துட்டு மதியம் வந்து படப்பிடிப்பு, பயந்துடாதீங்க. இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைலா நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. நான் சொல்றத பேசுங்க, பேசுங்க. நீங்க ஒவ்வொரு அப்படி எடுப்போம். ஒன்றும் இல்லை, பெரிய நடிக்க வைக்க போறாரு அண்ணன். செய்யுங்க, சும்மா செய்யுங்க, அவ்வளவுதான். எடுப்போம். நமக்கு தொலைக்காட்சியில் போட காசு இருந்தா போடுவோம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, நம்ம வலைவழியில கடத்துவோம். இப்ப நான் பாருங்க, ஆசிரியர், பேராசிரியரை நீத்திருக்கேன். நான் பேராசிரியர். அவங்க சொல்றாங்க, அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை, கற்போம் கற்பிப்போம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பேச முடியாதா? 16 மருத்துவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்படி டெத்தாஸ்கோப் கோட்டோடு வந்து, நான் மருத்துவர் மனோஜ், அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர், இப்படி ஒரு பேரை சொல்ல வேண்டியதா? சொல்லிட்டு என்ன, இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இன்னொரு டாக்டர், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள். இதைதான் இப்ப எடுக்க போறோம். எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு. நீங்க போங்க, சாப்பிட்டு போய் இருங்க. நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்பிற்கு முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும். நான் சொல்றதா பேசி நடிங்க, அப்படி போடுவோம். இவங்க செய்யற அரசியலை மறந்துருங்க, அதை அழிச்சிருங்க. நம்ம ரூட்டே தனி, வார்டு போனீங்க. என்ன பேசுறதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? என்ன பேசுறதுன்னு 2023 ஆரம்பிச்சு முத கன்னியாகுமரியில் அண்ணன் பேச ஆரம்பிப்பேன். நீ தூத்துக்குடியில பேசாத, அதான் இங்க இதுல பேசு, கடலூர்ல பேசு, அவ்வளவுதான். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது அண்ணன். உனக்கு என்ன கெட்டு போச்சு? நீ புதுசா மெட்டீரியல்லாம் தேடாத, அவங்க எடுத்து தருவாங்க. ஒரு சுவர்ல எழுதியிருக்கப்பா, உதயசூரியன் சின்னம் போட்டு இருந்தா ராத்திரி புறம் தங்கச்சியில கடத்தி விட்டேன். என்ன எழுதிருக்கு தெரியுமில்ல? 110 ரூபாய்க்கு குவார்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி, ஒரே சின்னம் உதயசூரியன். இதெல்லாம் விட சீரியஸா அவங்க நம்ப முடியுது. அண்ணே 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 என்னண்ணே அண்ணே என்னண்ணே ஒன்றும் கண்டுக்காம இருக்க? ஏப்பா அண்ணே, இங்க பாருங்க, ஒரு பொட்டலம் கஞ்சா 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுண்ணே, இப்போ 9000 ரூபாய்ண்ணே. எங்க நிலைமை நினைச்சு பாருங்க, நாங்கெல்லாம் எங்கே போவோம்ன்றாங்க. அதுக்கு என்னப்பா செய்யணும்? இதுக்கு ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே. அண்ணே, நீ பேசினா தானே பயந்துட்டு குறைப்பாங்க. டே, கஞ்சாவுக்கு இல்லாமடா நான் பேசணும். அது எனக்கு வந்து தனியா இருக்கும்போது இப்படி பிச்சு எங்க போய் முட்டிட்டு சாகுறது நம்ம இவங்களை வச்சுக்கிட்டு? சொல்லு. அதுல சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகே தான், அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாலிடிக்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா நான் நடிக்கிறது இல்லைன்னு நிப்பாட்டுறேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. டேய், நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாட்டா, எப்படி இருக்கும் பாருங்க, கொடுமை தான். வாங்க ஆசிரியர்கள்,
எல்லாம் எல்லாம் பொறியாளர்கள் எல்லாம் வாங்க. பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது போல, அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான். போடு. அதெல்லாம் வாங்க, எல்லாம் சொல்ல சொல்ல நடிச்சுட்டு போங்க. தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்துருவோம், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குன்னா நாளைக்கு எடுத்துருவோம். முழு நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடுறோம். என்னடா இவங்க வேற மாதிரி ஏதோ செய்யறாங்க. கும்பிட்டு போட்டு ஒட்டாத, கும்பிட்டு போடாத, ஸ்டைலா நில்லு, அப்படி நில்லு. உனக்கு வேலை செய்ய நான் வந்து கும்பிட்டு இருக்கணுமா? உண்டியில் செஞ்சு வச்சுக்க. தலைவர் படம் மட்டும் போட்டுறாத. அப்பா படம், நம்ம பாட்டன் வள்ளுவர் படம், அவன் பொருள், அது சொல்றாங்க, பொருள் எல்லாருக்கும் இல்லை உலகம்ன்றான். அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அண்ணன் கும்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை போட்டு அது நீ குண்டியில் உங்களுக்கு குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போடுவான். ஆட ஒருவேளை சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கலாம்ல, விட்டுறாத, கையேந்து. ஏன்னா நீ அவனுக்கானவன். உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன் தான். நிதியும் அவன் தான், நீதியும் அவன் தான். அவன்கிட்ட நில்லு, வழியே கிடையாது. அன்னை தெரசாவை பின்பற்று. எச்சியை துப்படா ஒருத்தன், இது எனக்கு போதும், அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, கொடுங்கன்னாங்கல்ல, அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு, தரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு. சொல்லு, அதை செய், விட்டுறது. தைரியமா போராடுங்க. நான் வேலை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், போராடுங்க. இது கடுமைதான், போராடுங்க. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, பாவப்பட்டவைங்கிறான். போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து நீ எளிதா வந்துடல, போராடிதான் வந்திருக்க. போராடு. செய்வரா சொல்றான்ல, நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போராடு. அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நமக்கு வாழ்க்கையே போராட்டமா மாறி நிக்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிக்குது. விட்டுற. இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய மக்களுக்கு. நம்மளை ஆதரிக்கிறவன், ஆதரிக்காதவன், எதிர்க்கிறவன், ஏற்கிறவன் எல்லாருக்குமா சேர்த்து களத்துல நில்லு. நான் உங்க 40 பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புறேன். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அண்ணனால முடிந்த வர எல்லா தொகுதிக்கும் வந்து கடுமையா உழைக்க நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள், கூப்பிட்டுக்குங்க. பகுதி பகுதியா பிரிச்சு, காளியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு ஒரு கார்த்திகாவா இங்க, ஹிமாயினா அங்க, கொஞ்சம் பேசிக்கிறங்க. கடைசியா வேக எடுக்கும்போது உங்க தொகுதியில நின்றுங்க. மாறி மாறி போய் பேசுங்க. பேச்சாளர்களை பிரிச்சுக்கிறங்க. மொத்த தமிழ்நாடு எல்லாரும் சுத்தணும்னு நினைக்காதீங்க, அது கடினம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 தொகுதியை பிரிச்சுக்கிறங்க. இந்த 10 தொகுதியை நான் அடைச்சு வேலை செய்யறேன். துருவன் ஒரு பக்கம், துறை ஒரு பக்கம், செய்சேலம் ஒரு பக்கம், எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுறாதீங்க. எல்லாரும் பேசுங்க. நம் இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது. இது எனக்கானதில்லை, உங்களுக்கானதில்லை, நமக்கானது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான. அதனால உங்களை நம்பி, உங்களை அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.